நெருப்பு தோணி இவன் நெருங்கி வந்த தோணி எப்பவுன வச்ச ஊரு தப்பியதில்லை என்னுடைய சொல்லையார் உன்னை எதுக்கு பார்த்தோன்னு இருக்குது. நான் பார்த்துட்டேங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிட்டுனா நீ போறதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன போட்டுருவானுங்க. இசை இங்க பார், எந்த விஷயத்தினாலும் உன் குடும்பத்துக்காரனும் மன்னிப்பானுவேன். உன் விஷயத்துல என்ன மன்னிக்க மாட்டானுங்க. சொன்னா கேளு, அவனுக்கிட்ட என்ன கோத்து விட்டுறாத, போட்டு தள்ளிடுவானுங்க. சொன்னா கேளு. அதெல்லாம் உன்னை போட மாட்டானுங்க. சொன்ன நீ கேளு. மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமா அடிங்க மாதிரி உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டு அடி வாங்குறேன், அங்க வாக்கப்பட்டு அடி வாங்குறேன். இசை என் கண்ணுல போய் படுவியா? நான் சொல்லிரட்டுமா? சொன்ன கோலவரை யாரு தெரிஞ்சுவேன். நான் யாருக்கு தெரியல, சொன்னது செய்வது தெரியல. சொல்லலடா அவனுங்களே நான் அர்த்தம் தெரிஞ்சுவானுங்க. யா இசை இங்க பாரு, ஏதாவது உளறனு வச்சுக்க. அநியாயத்துக்கு என் கண்ணுக்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சு தொலைத. எதையும் உளறிகளே வச்சிடாத. கேட்பாங்களே உள்ள இருக்குது யாரு, அந்த பொண்ணு யாருன்னு கேட்பாங்களே. உனக்கு சமாளிக்கிறதுலாம் நல்லா தெரியும். நீ காமெடி பண்ணாலும் இந்த மாதிரி நல்லா சமாளிப்பன்னு எனக்கு தெரியும். நான் நீ எதையாவது உன்னை சொல்லி சமாளி. இப்போதைக்கு எனக்கு வேற தங்கதுக்கு இடம் இல்ல. இதையும் நான் விட்டேன், நான் தெருல தான் நிக்கணும். அவ்வளவுதான், வெளியில எனக்கு பாதுகாப்பு இல்ல. சொன்னா கேளு. உள்ள இருக்கிறது ஒரு தமிழ் தெரியாத ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேசுறது எனக்கு புரியல. அந்த பொண்ணை பார்த்தேன், அவ்வளவுதான். அது நம்ம இசை இல்ல அவ்வளோன்னு சொல்லி முடிச்சிரு. சொன்ன ஒண்ணு நம்புறதுக்கு உங்க மாமா மாதிரி நீ லேஸ்ல இடம் போட்டுட்ட. அந்த பொண்ணை எப்படியாவது எங்க கண்ணுல காட்டுன்னு சொன்னா அப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படி ஒருவேளை உங்ககிட்ட கேட்டா அப்ப என்கிட்ட வந்து சொல்லு, நான் ஐடியா கொடுக்க. பேசாம நான் அங்கேயே இருந்திருக்கலாம். உங்க மாமா மேல உள்ள காதல்ல ஓடி வந்தேன். இந்த சாரன் பையன்ல என்ன தங்கச்சி ஆக்கிட்டான் தெரியுமா? தங்கச்சா? உலகத்திலே புருஷனுக்கு தங்கச்சியான முதல்ல நான் தான் தெரியுமா? சிரிச்சுக்கிட்டு சொல்ற. எப்படி நாளதான் போறேன் இனிமேலே, அதான் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டேன். சரி, இங்க யாரெல்லாம் இருக்கா? இந்த வீட்டுல உங்க தொர மாமா, உங்க சாரன் மாமா, உங்க கவின் மாமா, இவங்க 3 பேரும் இங்க. அப்பா உங்க அப்பா வேற ஊர்ல, உங்க கிங்சி மாமா வேற ஊர்ல, அப்புறம் அந்த ஊமை அந்த தாடிக்காரரு அவரும் உங்க பிரேம் மாமாவும் வேற இடத்துல, அப்புறம் உங்க அக்காவும் உங்க சாம் மாமாவும் வேற. அக்காவா? ஆமா, உங்க அக்கா முன்னாடி வந்துட்டாளே. எங்க அக்கா வந்திருக்காளா? ஆமா, இங்க பக்கத்து ஊர்ல தானா. ரொம்ப பெரிய வீடா இல்லையா, ஒரே ஒரு சின்ன வீடா. அது ஒரு சின்ன பெட்ரூம் மட்டும் தான் இருக்கும் போலுக்கு. அங்கதான் உங்க சாம் மாமா உங்க அக்காவும் இருக்காங்க. அப்போ கிங்சி மாமா அவங்க தனியா தான் இருக்காங்களாம். இவங்க 3 பேரும் பேச்சுலர்னு சொல்லிட்டு இந்த வீட்ல இருக்காங்க. பேச்சுலரா? அப்படி சொல்லித்தான் இந்த வீட்ல இருக்காங்க. ராஜ மரியாதை மருமவனுக்கு விருந்து நடந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆக மொத்தம் எனக்கு ஆப்பு வைக்க போறானுங்க, அது மட்டும் உறுதி. ராணி, ராணி. ஐயோ, உங்க மாமா வந்துட்டாங்க. ஐயோ, இப்போ நான் என்னடி பண்ண? பேசாம என்ன போட்றே. காமெடி பண்ற நேரமாடி. நான் என்ன போட்றேன்னு சொல்றேன், நீ காமெடின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன போடுறது கூட உங்களுக்கு காமெடியா போச்சுல. உண்மையில நான் போட்றேன்னு சொல்லிட்டேன். இப்போ காமெடி பண்ணதுக்கு நேரம் இல்ல. அது ஏதாவது சொல்லிட்டி. அது நான் தான் சமாளிக்கணுமா? அது என்னங்க? ஏதாவது பண்ணிட்டி. உனக்கு தான் உடம்பு முழுக்க கூறு இருக்குல்ல, ஏதோ யோசி. என் கூறு இப்ப வேலை செய்யாது, நீயே யோசி. எனக்கு தான் கூறே கிடையாது. சரி, நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். மாமா எப்படி அந்த பொண்ணை பாத்தியா வச்சேன்னு கேட்பாரு. என்ன சொல்லுவ? இசைதான் இருக்கான்னு சொல்லுவேன். கழுத்து தெரிஞ்சுவேன். ஐயோ, கூட சொல்ற பாரு. தொலைச்சு அது கேரளா பொண்ணுன்னு சொல்லணும். எப்படி? கேரளா பொண்ணு. ராணி வாங்கன்னு கூப்பிடு, இல்ல சந்தேகம் வந்துடும். வாங்குங்க. சரி, நான் உள்ள போறேன், கொன்னுடுவேன். கோயில பூடிச்சி குண்டில அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். மயில பூடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி பாடுமம்மா, அது எப்படி ஆடுமம்மா. நாளா எங்க எப்படி இருக்க வேண்டியவா? நினைச்சு பார்த்தா தொலைச்சு. என்னங்க ஆளுக்கெல்லாம் என்ன ரொம்ப தான் மறந்துவீங்க? ஆளுக்கெல்லாம் மறக்கணுமா? யார் மறக்கணும் இப்போ? ஆத்தி ஆரம்பமே வளரிட்டனே, இனி கடைசி வரைக்கும் வளருவானே.
ஆட்கள்லாம் மட்டும்தாங்கன்னு சொன்னீங்க. அப்படியா சொன்னேன்? சே சே சே. அப்படிதாண்டி சொன்னேன். அது சரி, உன்னை பாடா யாராவது படுத்தினா தானே இந்த குயில புடிச்சு மயில புடிச்சுன்னு பாட்டு படிப்ப. இங்க அவனை யாரு பாடா படுத்தினா? எப்பேற்பட்ட ஆளுக்கிட்ட என்ன கோத்து விட்டுட்டு போயிருக்கா பாத்தியா? இல்லங்க, சாரன் பையன் இருந்தாலும் உங்களுக்கு தங்கச்சின்னு என்ன சொல்லியிருக்க கூடாதுங்க. ஐயோ, அது என்ன சொல்லி என்ன கடுப்பேத்துற? இப்போ நான் நிஜத்துல அவனை தங்கச்ச பார்க்க ஆரம்பிச்சு வேண்டி. தங்கச்சி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்களா? கொன்னேன்னு சொல்லிட்டேன். நானே இப்பதான் லவ் ஃபீலிங்ல வந்தேன். தங்கச்ச மாத்தி எனக்கும் லவ் எடுத்து விட்டுருவாங்க போலுக்க. இருந்தாலும் சாரன் போய் அப்படி சொல்லியிருக்க கூடாது. சப்போ, ஒருவேளை நான் உன்னை தங்கச்சா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா? இல்ல, பார்க்க மாட்டேன். லவ்வாவே பார்த்தேன். நீ எதுக்கும் என் கிட்ட தள்ளி வந்து நின்னுட்டி. ஏன்? பயமா இருக்குடி. நம்பர் முத்து கொடுத்துருவேன். என்ன முத்து கொடுத்துருவேன்னு சொன்னேன். கொடு பாப்போம். அப்பாடா, பையன் உள்ள காரியத்தை மாத்திட்டேன். அது சரி, இந்த வீட்டுல இந்த பொண்ணு யாரு? நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன். இவனுக்கு கிட்ட தப்ப முடியுமா? ஏங்க, நான் ஒண்ணு இப்போ உங்கள்கிட்ட சொன்னேனே, அதை மறந்துட்டீங்க. முத்தம் தானே, அது பொண்ணு கிடைக்கட்டும். அது எக்ஸ்ட்ராவே நான் கொடுப்பேன். இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காரு, யாரு? இப்போ நான் முக்கியமா அந்த பொண்ணு முக்கியமா? அட்ரா அட்ரா, ராணி பின்றாயா. இல்லடே, அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. என்ன என்னங்க, கெட்டின பொண்ணாடி இருக்கும் போதே என்னங்க அது? கும்புரு மத்துக்க, அது யாரு? அத்தி, நானும் ட்ராக் எப்பலாம மாத்தி பார்த்துட்டேன். அது கேரளா பொண்ணு. நல்லா பாத்தியா? முகத்தெல்லாம் பார்த்தல? எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா பார்த்துட்டேன். கேரளா பொண்ணுதான். இசை இல்லையா? ஆனா அந்த பாட்டு இசைன்னு பேசுனாங்களே. அவங்க பேரு இசை இளவேணியா, அதனால இசை இசைன்னு எல்லாரும் கூப்பிடுவாங்களாம். ஓ, அப்படியா? ஆனா மலையாளத்துல எப்படி அப்படி பேர் வைப்பாங்க? இந்த இசை போல எல்லாத்தையும் பண்ணா இந்த பேரை மாத்தி கொடுக்கப்படாது. உன்கிட்ட தண்டி நான் கேக்குறேன். எப்படியா வச்சுட்டாங்க, அது எனக்கு தெரியாது. ஆனா உள்ள இருக்குது இசை இல்ல. அடி, ஒண்ணு பண்ணலாம். நான் இங்க சும்மா நிக்க, அந்த பொண்ணை கூப்பிடு. நான் பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இல்ல, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. உனக்கு என்ன, ஆளு சும்மா கும்பு தான் இருக்க. நான் அப்படி கேட்கல, இடிச்சவாய் மாதிரி தெரியுதான்னு கேட்க. நீ இழிச்சவாயி, நான் தான் இழிச்சவாயா? என்னங்க? சரி, அங்க வா. அங்க வான்னு வான வாய வான்னு சொன்னேன். என்னடி பண்ண சொல்ற? ஒண்டாட்டி தானே, ஒரு வாரம் ஆகுது. அதான் சூழ்நிலை சரியில்லை, அதுக்காக வந்தோடனே கொடுக்க நினைச்சேன். உங்களை இசை பார்த்திருப்பால. சரி, போக சொல்லிட்டேன். சரி, உன் குடிக்காத கிளம்புறேன். ஒழுங்கு ஓடுங்க சொல்லிட்டேன். சரி, நைட்டு பார்க்கல. சூப்பா அம்மா, நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்குது. இங்க வா, நாளை பொறுப்பு கிடையாது, உங்க மாமா தான். ஏன்டி சொல்ல மாட்டே? இதுக்கு தானே அங்கிருந்து நீங்க வந்திருக்க. நீ ஏன்டி சொல்ல மாட்டே? இங்க பாரு, நாளை இப்ப கொடுக்க சொல்லல, உங்க மாமா தான் கொடுத்தாவ. நான் அத சொல்லல, எருமை மாடு. அப்ப நீ எதை சொன்ன? நான் சொன்னதை பூரா நாங்க சொல்லிருக்க, அப்படிதானே? ஆண்டி, நான் இத மறந்துட்டேனே. அப்ப நாங்க முத்தம் கொடுத்ததை நீ ஒண்ணு சொல்லலையா? தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். நான் உன்கிட்ட ஃப்ரெண்ட் நினைச்சு சொன்னதை பூரா நீ எல்லார்கிட்ட சொல்லிருக்க, அப்படிதானே? டி இங்க பாரு, சாரணியை மிரட்டி கேட்டான் தெரியுமா? ஏட்டி, அப்புறம் நம்ம அடிக்கடி வந்ததெல்லாம் சொல்லிட்டியோ? அடிக்கடி வந்ததெல்லாம் சொல்லல, ஒரே ஒரு நாள் தான் வந்தோன்னு சொன்னேன். ஏன்னா நான் அதையும் சொல்லலைன்னா ரொம்ப சந்தேகம் வந்துடும், அதுக்குதான். இருப்ப, அப்புறம் நான் இங்கதான் இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்களே. அவங்க ஒரு வாரம் அங்க சுத்த பார்த்தவங்களுக்கு தெரிய வேண்டாம், நீ இங்க தான் இருக்கேன்னு அவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். கன்ஃபார்மா தெரியுமா? கிங்ஸி மாமா கூட காலேஜ் அவளை தேடிக்கிட்டு இருக்காரு. காலேஜ் தேடிட்டு இருக்காரா? நீ எந்த காலேஜ் போற? ஏன் அங்க போய் போட்டு கொடுக்கிறதுக்கா? ஹே, இங்க எல்லாரும் காலேஜ் தான் போறாங்க, அதான் கேட்டேன். எல்லாரும் காலேஜுக்கு போறாங்களா? அந்த ஊம மாமா தவிர எல்லாரும் காலேஜ் தான் போறாங்க. ஏன் உங்க அப்பா கூட காலேஜ் தான் போயிருக்காரு. இன்னொன்னு தெரியுமா? உங்க மகாதேவன் அப்பாவும் இங்க தான் இருக்காரு. மகாதேவன் அப்பாவா? அவர் எங்கடி இருக்காரு? அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க டி. எங்கன்னு எனக்கு தெரியாது, நான் இன்னும் பார்க்கல. அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களா? எதுக்கு? அவர் என்னமோ பண்ணுதாரு, அது பண்ணாம இருக்கணும். அவர் ஏதோ பண்றனால தானே நீ இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. அதான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கக்காக அரெஸ்ட் பண்ணி தனியா வச்சுட்டாங்க.
அவர் எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஐயோ, அப்ப எல்லாரும் காலேஜ் படிக்காங்களா? ஒரே நான் படிக்கிற காலேஜா இருந்தா? அதுக்கு தான் நான் உன்கிட்ட கேட்டேன். உன் காலேஜ் எதுன்னு சொன்னா உன் காலேஜ்ல யார் படிக்கான்னு நான் சொல்ல போறேன். நான் இங்க இருந்து 2 கிலோமீட்டர் இருக்க சயின்ஸ் காலேஜ் அங்கதான் படிக்கேன். கிங்ஸ் மாமாவும் சாரும் அங்கதான் படிக்காவ. என்னடி சொல்ற? ஆமா, சாரன் என்ன கோர்ஸ் எடுத்திருக்கான்னு தெரியல. அவனும் அங்கதான் போறான். கிங்ஸ் மாமாவும் அங்கதான் போறாரு. அப்படின்னா புதுசா ஒரு பையன் வந்திருக்காங்கன்னு சொன்னதே நான் பார்க்கலையே. பார்க்கலையா? ஆனா அங்கதான் மாமா படிக்காரு. எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, நான் கேட்டேன். சரிடி, அக்காவை பார்க்கணும் போல இருக்குது. அக்கா பார்த்துட்டு வந்துருவோமா? உங்க அக்காவையா? எங்க அக்கா பார்த்து நான் எல்லா உண்மையும் சொல்ல போறேன். அவளால மட்டும் தான் என்ன காப்பாற்ற முடியும். உங்க அக்காவையும் கோத்து விட போறேன். இங்க பாரு, இங்க இருக்க மத்த எல்லாரும் கூட மன்னிச்சிருவாங்க. ஆனா சாம் மாமா சில விஷயங்களை மன்னிக்கவே மாட்டாரு. அவர்தான் ஒரு ஊமை கொட்ட மாமா. உங்க அக்கா ஏதோ கற்பத்தை மறைச்சதுக்கு எவ்வளவு நாள் பேசாம இருந்தாரு. இப்ப ஒன்னையும் உங்க அக்கா மறைச்சான்னு தெரிஞ்சதே அவ்வளவுதான். இல்ல, நான் எங்க அக்கா கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்ற? என்ன நீ அங்க கூட்டு போற சொல்லிட்டேன். நானா? ஏண்டி என்னையவே கோத்து விடுத? ஒழுங்கு மைதி கூட்டிட்டு போ. நம்ம முன்னாடி இந்த நாளை கடத்த முடியாது. நாமெல்லாம் அங்க இல்லன்னு தெரிஞ்சா எதிரிக்கு கொண்டாட்டமா போயிடும். எவ்வளவு சீக்கிரம் புள்ளைய கண்டுபிடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிங்க. கிங்ஸி, கிட்டத்தட்ட கேரளாவே அலசி ஆரம்பிச்சிட்டோம். புள்ள மட்டும் கையில கிடைக்கலையடா. எப்படி கிடைப்பா? அவதான் கூடயே இருக்காளே. நான் வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்கேன். கிடைச்சிருவா. என்னடா அசால்ட்டு சொல்லிட்டு இருக்க? என்ன பண்ண சொல்றீங்க? அவ தூரத்துல இல்ல, பக்கத்துல தான் இருக்கா. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அவ தூரத்துல இல்ல, அதான் மேல கண்டுபிடிக்க முடியல. கூட இருக்கா, நம்ம கூட தான் இருக்கா. என்னடா சொல்லிட்டு இருக்கா? என்ன சொல்லிட்டு இருக்கா? என்னடா சொல்லிட்டு இருக்கா? ஆமா, கூட தான் இருக்கா. நான் அவளை பார்த்தேன். பாத்தியா? பார்த்தானா? என்னடா சொல்ற? பிள்ளைய பாத்தியா? டேய், பார்த்த பிள்ளை தூக்கிட்டு வந்து கொண்டா. எங்க பார்த்த? அப்படின்னா இசை கிடைச்சிட்டா. அப்படிதான் எல்லாரும் ஒண்ணு நல்லா கேட்டுக்கோங்க. அவன் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தானா கண்டுபிடிக்கிறது ஈஸி. அவன் நம்ம கூட இருக்கா. ஒளிஞ்சு கண்ணா வச்சு விளையாடிட்டு இருக்கா. இனி அவளை கண்டுபிடிக்கிறதா கஷ்டம். என்ன உலகிட்டு இருக்கா? இவன் சொல்றது சரிதான். தூரத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தானா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண்ணில் பட்டிருப்பா. அவளுக்கு நம்மளே இங்க இருக்கணும் தெரிஞ்சிருக்கேன். இனி அவன் கண்ணை வச்சு பயங்கரமா விளையாடுவா. அவன் நோக்கமே அவன் நம்ம கூட இருக்க கூடாது. அவளால நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுதான் அவன் நோக்கம். அப்படி போய் நம்ம கண்ணில் எப்படி படுவா? அப்போ முன்னாடி மாதிரி இசை நம்ம கூட இருக்க மாட்டாளா? இருப்பா, இருக்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி மாமா என்ன நோக்கத்துக்காக இங்க வந்தாரு? அப்படி இசைக்கும் மாமாக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன? பெத்த புள்ளைய விட யார காப்பாத்ததுக்காக பெத்த புள்ளைய பலி கொடுக்க நினைக்கிறாரு. அப்படி அவருக்கு உசுரா இருக்கிறது யாரு? அடுத்து எல்லாரும் நம்ம பக்கம் திரும்புவாங்களே. சாடுனே, நீ மறைச்சதெல்லாம் போதும். இதுக்கு மேலே எதையும் மறைக்காத. நான் மனுஷனா இருக்க மாட்டேன். சாட எனக்கு எல்லாம் தெரியுமா? சாடுனே, என்னன்னு உனக்கு எல்லாம் தெரியுமா? ஏன்னு எல்லாரும் ஆளுக்காலாம் வேதனைப்படுதோம். பிள்ளைய பார்க்காம பதினஞ்சுமே அலைதான். ஒழுங்கா சாப்பிட்டு தூங்கி பல நாள் ஆகுது. என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சது சொல்ல வேண்டியது. அண்ணே, நீ எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம். உனக்கு எல்லாமே தெரியாதுன்னு எனக்கும் தெரியும். ஆனா உனக்கு தெரிஞ்சது வரைக்குமாவது சொல்ல தானே. கிங்ஸின் புத்திசாலி. நீ கொஞ்சம் சொன்னா போதும், மிச்சத்தை அவன் கண்டுபிடிச்சுவான். எவ்வளவோ கண்டுபிடிச்சான், இதை கண்டுபிடிக்க மாட்டானா? டேய், எனக்கு முழுசா எதுவும் ஞாபகம் இல்லை. அது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா மகாதேவன் வந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. உண்மைதான். அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகத்துல வந்தது எல்லாம் உண்மைதான். ஆனா எனக்கு அங்கேயும் ஒரு சந்தேகம்டா. என்ன அதை நம்பவா இல்ல அவர் சொன்னதை நான் நம்பிட்டேனா? எனக்கு புரியலடா. அரைக்குறையமா நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க அதை அரைக்குறையமா புரிஞ்சு ஏதாவது விபரத்துல முடிஞ்சுட்டுனா? அப்படி மகாதேவன் மாமா உங்கள்கிட்ட என்னதான் சொன்னாரு? அவர் சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏய், எனக்கு 21 வயசு இருக்கும் போதே உனக்கு 5 வயசு இருக்கும்டா. ஆமா, அப்போ நான் உன்னை முத இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்திருந்தேன். கிட்டத்தட்ட படிப்பு முடிக்கிற ஸ்டேஜ்ல தான் நான் உன்னை இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்திருந்தேன். அதுவும் சித்தப்பா கூட்டதுனால வந்தேன். சித்தப்பாவா? அது யாரு? சித்தப்பாவா? யாருங்க சித்தப்பா? கிங்ஸின் ராஜா. அப்போ அப்பாவை நீ பாத்திருக்கியா? பாத்திருக்கேன்டா. சித்தப்பா சொல்லிதான் நான் இங்க வந்தேன். நான் அப்ப வரும்போதெல்லாம் அவருக்கு கல்யாணம் முடியல, அவருக்கு குழந்தை குட்டி எதுவுமே இல்ல. இப்படி மட்டும் தான் எனக்கு தெரியும். ஏன்னா அப்ப அவருக்கு மிஞ்சி போனா ஒரு 30 வயசு கூட இருக்காதுடா. அது மட்டும் இல்ல, அவரு தான் உசுறு எப்ப வேணாலும் போயிருந்ததுக்காகவே கல்யாணம் பண்ணல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன்டா. அவருக்கு கல்யாணம் முடிஞ்சதோ அவருக்கு குடும்பம் இருக்கதோ ஊர் வளர்த்துக்கு தெரியவே தெரியாது. எனக்கு புரியல. அப்பா, எனக்கு தெரியாது. ஆனா மகாதேவன் என்கிட்ட சொன்னது, அதை விட நான் சொல்றேன். அது இங்க இருக்கவங்க நீங்க நம்புவீங்களோ நம்பாம போவீங்களோ அது எனக்கு தெரியாது. நான் நம்பல. கிங்ஸின் ராஜா புள்ளதான் இந்த செம்புலிங்கன்னு. அப்ப நான் யாரு?
ஏய், நீ என்ன புதுசா வளர்க்கிட்டு இருக்க? என்ன சொன்னீங்க? இங்க பாருங்க, நானும் செம்புலிங்க என் வாரிசுதான். இவன் என்ன வளர்க்கிட்டு இருக்கான்? நீங்க வேட்டையின் வம்சம் தானே சொன்னீங்க? நான் வேட்டையின் வம்சம் தான். அந்த வேட்டை வம்சத்துல வளர்க்கப்பட்டேன். ஆனா நான் பிறந்ததே செம்புலிங்க என் பையனுக்கு தான். செம்புலிங்க என் பையனுக்குன்னா என்னடா வளர்க்கிட்டு இருக்க? இந்த மகாதே நம்மள கிற்காக்காம விட மாட்டாரே. டேய், நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? நீ எப்படிடா செம்புலிங்க வாரிசு இருக்க முடியும்? இங்க பாரு, கிங்ஸன் தான் இந்த இருக்க செம்புலிங்க. இவன் தான் எங்க சித்தப்பா பையன். ஜானனை என்னமோ மறைக்கிறான். ஜானனை என்னமோ மறைக்கிறான். ஜானனை இன்னொரு நீ உண்மையை சொல்லல, சத்தியமா சொல்றேன், உன்னை கண்டு துண்டு மாக்கிடுவேன். ஏய், இவங்களுக்குள்ள சண்டை வந்துட போகுது, நீ வாய் வச்சு சும்மா இருடா. இல்ல, நான் தான் செம்புலிங்க என் பையனோட பையன். நான் தப்பான தகவலும் வளர்க்கப்பட்டேன். இசை எனக்குன்னு பிறந்தவன் நினைச்சுதான் நான் தேடி அலைஞ்சேன். ஒழுமதி அவ எனக்குன்னு பிறந்தவா. எனக்குன்னு ஏதோ ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்காண்டுதான் நாடு நாடா ஊர் ஊரா நான் படிச்சுட்டு அங்கங்க தேடிட்டு இருந்தேன். கடைசியா தான் எனக்கு அவன் இந்தியால இருக்கான்னு தெரிஞ்சது. அப்புறம் நான் மகாதேவன் சார் டைம்னால இங்க வந்தேன். நான் மகாதேவன் சார் காலேஜ்ல தான் படிச்சேன். ஆனா நான் படிக்கல, அவரால் கண்காணிக்கப்பட்டிருக்கேன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அவர் தான் என்னை வளர்த்துட்டு இருக்கான்னு எனக்கு அப்புறம் தெரியும். கிறுக்கு பிடிச்சிரும் போல இருக்கேன். ஐயோ சானு, உனக்கு தெரிஞ்சதை சொல்லணும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்க. எனக்கு கொலக்கான மாத்தாத. டேய், எனக்கு ஒரு குழப்பம் இருக்குடா. அதனால நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லல. மகாதேவன் சொன்னது முழுசா என்னால நம்ப முடியல. ஏன்னா அவர் ரொம்ப தில்லால கட்டி வேலை பாக்குறாரு. அவன் சொன்னது நான் எதையுமே முழுசா நம்ப மாட்டேன். நான் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்றேன். செவலிங்க எனக்கு 3 பிள்ளைங்க, ஒரு பொம்பளை பிள்ளை, 2 ஆம்பளை பையன். ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட குழந்தைங்க பிறந்து எல்லாத்தையும் அவர் இழந்துட்டாரு. எல்லா பிள்ளைங்களையும் பறி கொடுத்துட்டாரு. கடைசியா மிஞ்சினது உங்க அப்பா, அப்புறம் சாருன் ராஜா, அப்புறம் பொம்மிமா. அந்த சாருன் ராஜா எங்க? அவருக்கு இல்லற வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கையோ எதுவுமே பிடிக்கல. அவருக்கு பிடிச்சது அவர் குடும்பம் மட்டும்தான். பொம்மிமாக்காக தான் வாழ்ந்தாருன்னு கேள்விப்பட்டேன். உங்க அப்பான்னா அவருக்கு உசுரு, உங்க அப்பாவுக்கும் அவர்னா உசுரு. ஆனா அவர் சரியா பேச மாட்டாரு, கோவக்காரரு. அப்புறம் அப்பாவும் அம்மாவும் தான் கண்ணு மேல இறந்ததை பார்த்த உடனே அப்படியே எங்கேயோ போயிட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். சாரும் ராஜாண்ணே, அத்தான் நீ இப்படி இருக்கியானே ஓடிட்டு சொல்லிட்டேன். சரி, அவரு எங்கேயோ போயிட்டாரு. எங்க அப்பா? அதான் சொல்றேன், நான் இந்தியாவுக்கு வந்திருந்தப்போ அவரை நான் பார்த்தேன். சித்தப்பா கொடுத்தா நான் இருந்தேன். நீயும் என் கூட இருந்த. சித்தப்பா உன்னை தூக்கி சுமந்தாரு. எங்க அப்பா என்ன தூக்கி சுமந்தாரா? டேய், அவர் தூக்கி சுமந்தாரு. ஆனா அவரு புள்ளதான் நீனு எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியாதுடா. என்னால அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா அவர் கல்யாணம் பண்ணியோ குடும்பத்தோடய இருக்கல. அந்த தோட்டத்து வீட்டுல தான் இருந்தாரு. நான் அங்கதான் உன்னை கூட்டிட்டு போயிருந்தேன். 1 நாளோ 2 நாளோ தான் நாங்க இருந்தோம். அது வரைக்கும் உன்னை பாத்துக்கிட்டாரு. ஆனா அவர் புள்ளதானே எனக்கு இது வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே வரல. என்னால நம்பாமே இருக்க முடியலடா. ஏன்னா முகசாயலா இருக்கட்டும், நீ பண்றதா இருக்கட்டும், எல்லாமே அவர் மாதிரிதான் இருக்குது. சித்தப்பா உன்னே மாதிரி தாண்டா இருப்பாரு. சரி, மகாதேவன் என்ன சொன்னாரு? மகாதேவன் என்ன சொன்னாருன்னா, உங்க அப்பாவுக்கு ரகசியமா ஒரு குடும்பம் இருந்ததாகவும் ரகசியமா வாழ்ந்தாரு. மொத புள்ள 2 ரெட்ட புள்ளன்னு சொன்னாரு. அப்படின்னா அவனா? ஆனா மகாதேவன் அப்படிலாம் சொல்லல. இவன்லாம் சொல்லவே இல்ல. ஆனா இப்ப இவன் வந்து நான் தான் கிங்ஸ்டன் ராஜா வாரிசு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு புரியலடா. மகாதேவன் இவனை சொல்லவே இல்ல. நான் தான் செம்பலிங்க பேரன். ஐயோ, எனக்கு குறுக்க பிடிச்சோம். நீ இல்லடா. அது சரி, முத 2 ரெட்ட புள்ளனா அப்புறமா அவருக்கு குழந்தைங்க இருந்திருக்கு, அப்படிதானே? இவன் மட்டும் எங்க இருந்தமா இப்பெல்லாம் யோசிக்கிறான்? அப்படின்னா சொல்லுங்கண்ணா. அப்போ அதுக்கு அடுத்து அவருக்கு பிள்ளைங்க இருந்திருக்கு, அப்படிதானே? ஆமா, நான் பின்னாடி உட்கார்ந்து பாரு, இந்த சாரன் ராஜா. என்னது சாரனே? சாரனே ஜானே, இப்ப நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? ஏய், நான் இப்பவும் சொல்றேன், இதை நான் சொல்லல, மகாதேவன் தான் சொன்னாரு. நான் கண்ணாலையும் பார்க்கல, எனக்கு தெரியும் தெரியாது. மகாதேவன் எதுக்கு அப்படி சொல்லணும்? அவதாண்ட சொன்னாரு, இந்த கடைக்குட்டி இருக்கான சாரன் ராஜா தன் தம்பி மாதிரி பிறந்தனால அவனுக்கு அதே பேர் வச்சு கொடுத்து நம்ம சித்தப்பா பேர்ல கொடுத்து வளர்த்துருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா ஜாட நம்ம கிங்ஸ்டன் ராஜா ஜாட இருந்ததுனால சந்தேகம் வரும்னு பெரியம்மாவும் எல்லாரும் சேர்ந்து அவங்க அப்பா வீட்டுல விட்டு வளர்த்துருக்காங்க. சாரனு ஏன் கூட பிறந்தவனா? மகாதேவன் அப்படிதான் சொல்றாரு. நான் திரும்ப திரும்ப கேட்டேன். சத்தியமணி சொன்னாரு, வேணா கிங்ஸின் டிஎன்ஏயும் அவன் டிஎன்ஏயும் செக் பண்ணி பாருன்னு சொன்னாரு. ஆனா சித்தப்பாவுக்கு பிறந்த பையனை வேட்டையின் குடும்பத்துல கொடுத்துதா சொன்னாருடா. ஏன்னா இவனை கொண்டு சித்தப்பா கொடுக்குற நேரத்துல சித்தி மாசமா இருந்திருக்காங்க. சந்தேகம் வரும்னு தான் சாரனை அவங்க அப்பா வீட்டுல கொண்டு சித்தி விட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிறந்த பிள்ளைய பர்மால இருக்க இன்னொரு குடும்பத்துல கொடுத்துருக்காங்க. அதனால தான் சித்தப்பாக்கும் சித்திக்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கு.
அதனால ரெண்டு பேருமே மனசா போட்டுக்கிட்டே ஒருத்த பார்த்து பிரிஞ்சே வாழ்ந்துருக்காங்க. அப்போ எங்க கூட பிறந்தவன் அவன் பர்மால இருக்கான்டா. இல்ல அவன் இங்கதான் இருக்கான். ஐயோ எனக்கு வண்டியே வெடிச்சிட போல இருக்குதே. சோப்பா என்னடா நீ சொல்ற? இல்ல எனக்கு கிறுக்க பிடிச்சிடும். சோப்பா டேய் உங்க குடும்ப சாகசமே எனக்கு வேண்டடா. ஒரே குழப்பமா இருக்குடா. டேய் எத்தனை நாள் தான்டா இருக்கீங்க? நீ என்னடா சொன்ன? ஆமா அவன் குடும்பத்தை தேடிதான் இங்க வந்திருக்கான். நானும் அவனும் தான் ஒன்னா வந்தோம். நீயும் அவனும் தான் வந்தீங்களா? எனக்கு அவன் நம்ம ரத்தம்லாம் தெரியாது. மகாதேவன் காலேஜ்ல தான் அவனும் வந்தான். எங்க ரெண்டு முக சடிமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தனால கிளாஸ்ல உங்க தம்பி தம்பின்னு என்னை பார்த்து சொன்னாங்க. அப்படி ஏன்டான்னு நான் ஒரு நாள் பார்க்க போனேன். கிட்டத்தட்ட அவன் நம்ம சாட்ல தான் இருப்பான். அப்போதான் எனக்கு தெரியும் அவன் வேட்டையன் குடும்பத்திலிருந்து தனியா வளர்க்கப்பட்டான். ஏன் வேட்டையன் குடும்பம் தனியா இருக்குது, செங்கட்டையன் குடும்பம் தனியா இருக்குது. ஆளுக்கு ஒரு கோட்டையை கட்டி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவளும் கண்டுபிடிச்சிட்டான் தனக்குன்னு குடும்பம் இந்தியால இருக்குன்னு. அதான் தேடி வந்திருக்கான். அது சரிடா, நீ கிங்ஸன் ராஜா வாரிசுன்னு உனக்கு யாரு சொன்னா? ஒரு வாட்டி எதிரிகளை என்ன அட்டாக் பண்ணாங்க. எனக்கு அப்போலாம் தெரியாது நான் யாரு என்னன்னு. அவங்க எதுக்காக என்ன அட்டாக் பண்ணாங்க என்னன்னு எனக்கு தெரியாம குத்துயிரும் கொலையுமா என்ன கொண்டு போட்டுட்டு போனாங்க. ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க. எனக்கு ரத்தம் தேவைப்பட்டது. எனக்கு ரத்தம் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சில உடல் ஆய்வுகள் செய்யும் போதுதான் எனக்கு ஒட்டி பிறந்த இன்னொருத்தன் இருக்கான்னு ஆய்வுல தெரிஞ்சது. நான் ஒரு ரெட்ட புள்ளன்னு. அந்த பையன் வந்தா இவனை காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொன்னாங்க. அப்போ நான் மகாதேவன் காலேஜ்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவர் தான் ஒரு 2-3 நாள்ல ரத்தத்தை ஏற்பாடு பண்ணி எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்போ எப்படி 2 நாள் உனக்கு ரத்தம் கிடைச்சது? அந்த சந்தேகத்தை நான் டாக்டர்கிட்ட கேட்டேன். என்கிட்ட டாக்டர்ஸ் போதும் மறைச்சாங்க. அப்புறம் நான் மிரட்டி கேட்டேன். அப்போதான் உண்மையை சொன்னாங்க. நீங்க ரெட்ட பெறுவீங்க, உங்களுக்கு ரத்தத்தை கொடுத்தது இதே டிஎன்ஏல உள்ளவர் தான் சொன்னாங்க. இதே டிஎன்ஏனா எனக்கு ரத்தம் கொடுத்தது ஒண்ணு என் கூட ஒட்டி பிறந்த ரெட்டையனா இருக்கணும், இல்ல என்ன பெத்தவரா இருக்கணும். நான் டாக்டர்கிட்ட கத்துனேன், கோர்ட்ல கத்துனேன். எனக்கு ரத்தத்தை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டேன். உங்க காலேஜ் பண்ண அவர் தான் கொண்டு கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் மகாதேவன லேஸ்ல யாரும் பார்க்க முடியாது. அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், லேபுக்குள்ள தான் இருப்பாரு. நான் எல்லாத்தையும் மீறி அவரை அடிக்கிறதுக்காக உள்ள போனேன். அடிக்கவும் செஞ்சேன். எப்படி இந்த ரத்தம் உங்களுக்கு கிடைச்சதுன்னு அவரை மிரட்டினேன். அப்போ என் கூட போதன கொண்டுட்டியா, எங்க அப்பாவை கொண்டுட்டீங்களானே அவரை மிரட்டினேன். அப்போதான் மகாதேவன் என்கிட்ட உண்மையை சொன்னாரு. இங்க எல்லாம் கேட்டுங்க, மகாதேவன் நிறைய கட்டுக்கதை சொல்றாரு. அவர் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறாரு. என்கிட்ட சொன்னது என் கூட போன செத்துட்டானோ எனக்கு குடும்பமே இல்ல, அதனால நான் தான் உங்க செங்கோட்டையன் குடும்பத்தை ஒப்படைச்சேன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்புறம் நான் செங்கோட்டையன் குடும்பத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கவங்க சொன்னாங்க, உனக்கு முழுமதினு ஒருத்தர் இருக்கா, உங்க அத்தை சாகும்போது உன் கையில தான் கொடுத்தா நீ உனக்கு தாலி கட்டியிருக்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால்தான் நான் தேடி வந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பல உண்மை புரிஞ்சது. நான் அந்த எதிரி குடும்பத்துல மாட்டிக்கிட்டேன். மாட்டல, நானா தான் போய் சிக்கினேன். அப்பதான் நான் இசையை முத பார்த்தேன். குழந்தைத்தன்மை மாறாம என்னை தேடி வந்தா. இசை உன்னை தேடி வந்தாளா? ஆமா, இந்த பையன் உள்ள காத்து போகாத இடத்துக்குள்ளோட போயிருது. அவளை பார்த்த உடனே நான் அவளை முழுமதினு கண்டுபிடிச்சேன். அவளை கண்காணிச்சிட்டு இருக்கும்போது நீயும் வந்த. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தேடி வந்த பொண்ணு அவதான். ஆனா அவ கருத்து தாலி கட்டினது நான் இல்லைன்னு. எல்லாம் இருக்கட்டும்டா, அந்த ரத்தம் கொடுத்தது யாருன்னு மட்டுமாவது உனக்கு தெரியுமா? இல்லைன்னு மகாதேவன் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. எப்பா, இந்த மகாதேவன் புரியாத புதியா இருக்காரு, சரியான கிரோனே. அவர் அப்படி என்னதான்டா அங்க வேலை பார்த்தாரு? அண்ணா, அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்னே. அங்க பெரிய சயின்டிஸ்ட் காலேஜே வச்சு நடத்துறாரு. அவர் பல நாடுகளுக்கு போவாரு. அமெரிக்கா, ஜெர்மனி, இப்படி பல இடங்கள்ல அவர் சயின்ஸ் சென்டர் வச்சிருக்காரு. அவர் தனிக்கு பெரிய டிமாண்டே இருக்குது. அப்பேற்பட்டவர் எங்க வேறு கோமாளி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு. இல்ல, அவர் என்னமோ கண்டுபிடிக்கிறாரு, இல்லைன்னா எதையோ தேடுறாரு, இல்லைன்னா யாரையோ கூட்டிட்டு போறதுக்கு நினைக்கிறாரு. ஒருவேளை அவர் நோக்கம் நம்ம இசையா இருந்தா? என்னடா சொல்ற? இல்லன்னு இது வரைக்கும் இங்க பக்கமே வராதவரு திடீர்னு இப்ப இங்க வரணும். புள்ளைய கண்டுபிடிக்க நினைச்சிருந்தாருன்னா அவர் எப்பவுமே கண்டுபிடிச்சிருக்கலாமே. அவர் கண்டுபிடிக்க கூடாதுன்னு தானே இருந்திருக்காரு. ஏன் எப்பவும் ஒரு வார்த்தை சொல்லுவா, புண்ணியமத்த கார் வெடிச்சு தீ பிடிச்சி எரியும் போது ஒரு மனுஷன் தூரத்துல ரொம்ப பிந்தாசா சிகரெட் குடிச்சு நின்னாருனே. அவன் யாரு? ஒருவேளை மகாதேவனா இருக்குமோ? இல்ல, மகாதேவன் அன்னைக்கு கிடையாதுங்க. இல்ல, மகாதேவன் அங்க கிடையாது. அப்படின்னா உனக்கு உண்மை தெரியும். அவன் சொல்ல வேண்டியது கிடையாதுன்னா அன்னைக்கு காருக்குள்ள நாங்களும் இருந்தோம்டா. அண்ணன் சொல்றது உண்மைதான், காருக்குள்ள இருந்தது உண்மைதான். ஆனா கார் வெடிக்கும் போது இல்ல, அப்படிதானே? ஆமாடா, காருக்குள்ள இருந்தோம். ஆனா கார் வெடிக்கும் போது நாங்க அங்க கிடையாது. அதுக்குள்ள நாங்க இங்க வந்துட்டோம். மகாதேவன் மாமா நேரா கோயிலுக்கு வந்துரு, அங்க உன்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்ந்து போலான்னு சொல்லியிருக்காரு. சரி, அவங்க புதுசா கல்யாணம் முடிஞ்சவங்க புதுசா வந்திருக்காரு, பேசிட்டு வரட்டும்னு நான் இவனை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன்டா. அண்ணா, அப்படி எவ்வளவு தூரம் வந்திருப்பா? நீ எங்க வந்ததுக்கு அப்புறம் கார் வெடிச்சிட்டுன்னு உங்களுக்கு செய்தி வந்தது. டேய், இறங்கி நான் வீட்டுக்கு வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி குழந்தை தூக்கிட்டு வரதுனால மேல தாளம் அப்படின்னு வீடு அமர்க்கலமா இருந்துடா.
இதெல்லாம் பண்ணதுக்கு ஒரு 2 மணி நேரம் இருக்குமானே? இல்லடா கூட இருக்கும். ஏன்னா இவன் தனக்கு பொண்டாட்டி வரானே, இவன் அன்னைக்கு வேஸ்ட் சட்டை எல்லாம் கட்டி இருக்கக்காக என்ன கொஞ்ச நேரம் இவன் பரம்பரையில நேரத்தை கடத்தினான். 3 மணி நேரம் இருக்கும்டா. நம்ம வீட்டுக்கு போய் 3 மணி நேரம் கழிச்சுதான் வெடிச்சுன்னு செய்தி வந்ததா? ஆமாடா 3 மணி நேரம் இருக்கும். வேணா பெரியமா கிட்ட கேளு, பெரியமா கூட அப்ப அங்கதான் இருந்தாங்க. சரிண்ணே, அப்போ அந்த காருக்குள்ள யாரெல்லாம் இருந்தா? எல்லாம் யோசிச்சீங்களே, கார் டிரைவர்னு ஒருத்தர் இருந்தானே, அவனை மறந்துட்டீங்க? நாங்க இதை யோசிக்கவே இல்லடா. டிரைவர்னா நம்ம டேவிட் அப்பா தான். இல்லண்ணே, டேவிட் அப்பா தான் டிரைவரு. ஆனா அன்னைக்கு டிரைவர் அவர் இல்ல. டேவிட் அப்பா கார் வெடிப்புக்கு முதல் நாள் இறந்திருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது? அவர் கூட வரக்கூடாதுன்னு அவரை முதைய போட்டு தள்ளியிருக்காங்க, அப்படிதானே? இது முற்றிலும் திட்டமிட்ட செயல் தானே. ஏன்னா டேவிட் அப்பா நல்ல பலசாலி, அது மட்டும் இல்ல விசுவாசி. கண்டிப்பா பொம்மி மாவை காப்பாத்திடுவான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். அதனாலதான் அதுக்கு முத நாளே டேவிட் அப்பாவை கொண்டிருக்காங்க. நாம கண்டுபிடிக்க வேண்டியது கணக்கு புள்ளைய. கணக்கு புள்ளதான் வீட்டுக்கு யாரை வேலைக்கு சேர்க்கணும், யாரை சேர்க்க கூடாதுன்னு எல்லா பொறுப்பு இருந்திருக்கேன். கணக்கு புள்ளதான் டிரைவரை ஏற்பாடு பண்ணிருக்கணும். அப்படி அந்த கணக்கு புள்ள ஏற்பாடு படுத்தின அந்த டிரைவர் யாரு? அண்ணி அந்த சிகரெட் குடிச்சிட்டு பிந்தாசா நிக்கிற மனுஷன் அந்த டிரைவரா தான் இருக்கணும். கார் வெடிச்ச உடனே அவன் தப்பிச்சுட்டு போயிருக்கான், அதான் உண்மை. இல்ல அவன் குடிச்ச சிகரெட்டாலேயே காரை வெடிக்க வச்சிருக்கான். அதனாலதான் அவன் மரத்துல போய் பிந்தாசா நின்று இருக்கான். யார் அந்த டிரைவரு? அப்போ நாம கண்டுபிடிக்க வேண்டியது கார் டிரைவரை இல்ல, அந்த கணக்கு புள்ளைய. யார் அந்த கணக்கு புள்ள? எங்க அம்மாவோட அப்பா. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? அத்தை, இன்னைக்கு நான் செத்தேன். இதுக்கு நான் அங்கேயே இருந்திருக்கலாம். நான் கொழுப்பெடுத்து வந்துட்டேன். அக்கா கத்தாதுக்கா ப்ளீஸ்க்கா. உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லடி? ஒட்டு பத்த பயிலும் திங்காம கொல்லாம பட்டினியா தூக்கம் இல்லாம ஒரு வாரமா பித்து பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்காங்கடி. அறிவு இருக்கா இல்லையா? அக்கா ப்ளீஸ்க்கா, கொஞ்ச நாளுக்கா நான் அப்புறம் இங்கேருந்து போயிடுவேன்க்கா ப்ளீஸ்க்கா. அவ அப்பவும் இங்கேருந்து போயிடுவேன்னு சொல்றாளே தவிர, எடி நீ இல்லைன்னா கிங்ஸ் செத்த போயிடுவாண்டி. உனக்கு புரியலையா? அந்த மனுஷனை பாடா படுத்தாதடி. அந்த மனுஷன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டது. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? தீராத மர்ம முடிச்சுக்கு விட கிடைக்கணும்னா சில வச்ச தியாகம் பண்ணித்தாக்க ஆகணும். இங்க பாரு, அது என்ன வேணாலும் கிங்ஸை பாத்துக்கிடுவாரு. உன் வேலைக்கு எது உண்டு மட்டும் பாரு. ஒழுங்கா நான் இங்கதான் இருக்கேன்னு போய் சொல்லி போடு. அக்கா, நீ அப்படி சொல்ல நான் இங்கே செத்துறேன்க்கா. ஐயோ, ஏன்டி என்ன இப்படி சித்திரவதைப்படுத்த? இது உன்னை தேடி ஒட்டுமொத்த குடும்பம் வந்திருக்கு. நீ இப்படி கண்ணா மூச்சு அண்ணாவும் எப்படி உன்னை கண்டுபிடிப்பாங்க? உன்னை கண்டுபிடிக்காம அவங்க எப்படி இங்க போக முடியும்? ஏன் இசை இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அக்கா, நீ என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க நான் இங்க வந்தேன். நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கலன்னா வேற யாருக்கா என்ன புரிஞ்சுக்கிடுவா? இங்க பாரு, மகாதேவன் அப்பா சொல்றது எல்லாத்தையும் உண்மைன்னு முதல் நம்பாத. நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவருக்கு ஒரு காரியம் முடியணும்னா எந்த எல்லைக்கும் போவாருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா இது அத்தை சொன்னது, அத்தை கண்ணால பாத்துருக்காங்க. நீ முழுசா உங்க அப்பாவை நம்பணும்னு அவசியம் இல்லை. அவர் சொன்னதெல்லாம் முழுசா நம்பாத. அவர் என்ன நம்பது இருக்கட்டுக்கா. எனக்கே உண்மை தெரிஞ்சிருந்தேன்னா தீவை எது சொல்ல வரா? என்னடி சொல்ற? அக்கா, ஒரு ஜாதகத்துக்காக தான் என்ன கொல்ல பார்த்தாங்கன்னு சொன்னா உன்னால நம்ப முடியுதா? என்னடி சொல்ற? இவ என்ன சொல்றா? எங்க அம்மா போட்டது ஒரு கணக்கு, சாதகம் போட்டது ஒரு கணக்கு. அந்த சாதகத்தை நம்பி முட்டாள்தனமா ஒரு குடும்பத்தை அழிச்ச கதை உனக்கு தெரியுமாக்கா? ஜாதகத்தாலையா? படிப்பை உயிர் மூச்சா நினைச்சு பல பட்டங்களையும் அவார்டுகளையும் வாங்கி பல சயின்டிஸ்ட்களை உருவாக்கி பல படைப்புகளை உருவாக்கின எங்க அம்மா வாழ்க்கைய ஒரு சாதகம் அழிச்சதுன்னு சொன்னா உன்னால நம்ப முடியுதாக்கா? புரியல அக்கா. இந்த ஒண்ணு திங்ஸ் எனக்கு தெரியக்கூடாதுக்கா. இல்லடி, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொல்ல வர? இதெல்லாம் உன்கிட்ட சொன்னது யாரு? நீ யாரு சொல்லி இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க? ரேச்சல் தானே இந்த பில்லி சோனியம் இந்த ஜாதகத்தெல்லாம் நம்புவா. நீ ரேச்சல் பத்தி கட்டியோ? அவகிட்ட இவ கனெக்ஷன் கிடையாது. இவன் சொல்றது உண்மைதாக்கா. ரேச்சலுக்கு அந்த குணம் ஏன் வந்ததுன்னு தெரியுமா? எப்படி? ரேச்சலோட அத்தை தான் என் பாட்டின்னு உனக்கு நல்லா தெரியும்லக்கா? தெரியும். ரேச்சல் பாட்டி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஆமா, தன்னால ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சுன்னா சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அந்த தப்பு நியாயப்படுத்த பாப்பாங்க. இல்ல அந்த தப்பு தன்னால நடக்கவே இல்லைன்னு ப்ரூவ் பண்ண பாப்பாங்க. இல்ல அந்த தப்பு நடக்காத மாதிரி ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள போயிருவாங்க. அப்படித்தான் ரேச்சல் அத்தையும். அதாவது எங்க பாட்டி தான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். பெத்த பிள்ளைங்களை விட்டுட்டு எவனையும் நம்பி போய் கடைசியில அவனாலதான் தான் வாழ்க்கையே போச்சுங்கிற உண்மை தெரிஞ்சு மறுபடியும் பிள்ளையும் புருஷனை தேடி வரும்போது புருஷன் செத்து போயிட்டாங்கிற செய்தி
பிள்ளைங்க தன்னை ஏத்துக்கலங்கிற செய்தி எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. கோபம், ஆத்திரம். அவங்க திருந்த மாட்டாங்கக்கா. அதுக்கு பதிலு அந்த தப்பை இன்னும் அதிகப்படுத்தியிருக்காங்க. என்னடி சொல்ற? அவங்க மனசு அலக்களிக்கப்பட்டிருக்குது. அவங்களால அதுல இருந்து வெளியில வர முடியல. அவங்க மிருகமா மாறி இருக்காங்க. அதனால ரேச்சல் அப்பா என்ன பண்ணிருக்காரு, இந்த பில்லி சூனியம் மந்திரம் பேய் விரட்டுறது இந்த மாதிரி கொண்டு போய் அவங்க சரி பண்ணிடலான்னு கூட்டு போயிருக்காரு. இப்படி பில்லி சூனியம் செய்வன இதுக்கு பின்னாடி போய் போய் அவங்க அதுக்கு அடிமையாவே ஆயிருக்காங்க. முழுசா அதை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் அது பண்ணனா நடந்துரும்னு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அது அவங்க சாவுக்கு தான் வழி வைக்கணும்னு அவங்களுக்கு புரியல. அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கு. விடுதலை கொடுத்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்படித்தான் ரேச்சல் அத்தை, அதாவது என் பாட்டி, அதுல மூழ்கி அந்த பாவத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு என்னெல்லாமோ பண்ணிருக்காங்க. அதுல ஒண்ணுதான், எங்க அப்பாவுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை மூலமா தான் தனக்கு மோசனே. புரியல? ஆமாக்கா, அதாவது என் பாட்டி தனக்கு பேத்தி பிறந்தா அந்த பேத்தி மூலம் நமக்கு விமோசனம் கிடைக்கும்னு நினைச்சிருக்காங்க. அதை பார்த்து வந்த ரேச்சலும் அதை நம்பியிருக்கா. அதனால தாக்கா ரேச்சலும் அப்படி இருக்கா. அது உங்க பாட்டி தான் இறந்துட்டாங்களே, தீக்குளிச்சு இறந்துட்டாங்களே. ஆமாக்கா, தீக்குளிச்சு தான் இறந்து போனாங்க. அது உடனேலாம் இல்ல, ரொம்ப நாள் கழிச்சுதான். மனநோய் அதிகமாகி இதுக்கு மேல வாழவே முடியாது, பைத்தியம் முத்தி புருஷன் எந்த இடத்துல இறந்தாரோ அதே இடத்துல பிள்ளைங்க கண்ணு முன்னாடி தீக்குளிச்சு இறந்துருக்காங்க. ஆனா ரேச்சல் அப்பாவுக்கு அது மூலம் தனக்கு ஆதாயம் கிடைக்குன்னு எதிர்பார்த்திருக்காரு. என்ன ஆதாயம்? அதான் எங்க அப்பாவுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை மூலம் தனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு. அப்பா அவர் உன்னை பொத்தி பொத்தி தானே பாதுகாத்திருக்கணும். அங்க தக்கா இன்னொரு ட்விஸ்ட் ஆகி போச்சுதே. அப்படி மகாதேவனுக்கு பிறக்கிற குழந்தை தான் வீட்டுக்கு வந்தாதான் அதிர்ஷ்டம். அடுத்த வீட்டுக்கு போனா அவங்க இருக்கிறதையும் இறந்துட்டு நடு ரோட்ல பிச்சை எடுப்பாங்கன்னு அந்த சாதகத்தை அவங்க நம்பியிருக்காங்க. புரிஞ்சு போச்சு. ஆனா உங்க அம்மா பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை கிங்சி மாமாக்குன்னு கொடுத்துட்டாங்க, அதுதானே? ஆமாக்கா. அதனால கிங்சின் தாத்தாவை வச்சு. கிங்சின் தாத்தாவா? கிங்சின் அம்மாவோட அப்பா. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாக்கா. ரேச்சல் அப்பா நம்பின மாதிரியே எங்க அம்மா தெரியாம ஏதோ ஒரு படைப்பை என் பேர்ல மாத்தவும் அதே அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்குது. அந்த அதிர்ஷ்டம் வரணும்னா நான் அவங்க வீட்டுக்கு போகணும். என்ன படைப்பு? அம்மா ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு நான் தான் பொறுப்புன்னு அந்த நேரத்துல அதுக்கான காப்புரிமை என் பேர்ல வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா என்ன நினைச்சாங்களோ தெரியல. ரேச்சலப்பா அது தனக்கு தான் வரப்போகுது, அந்த காப்புரிமைக்கான பொறுப்பு நமக்கு வந்துடும், நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டா அது அவங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிற நேரத்துல அம்மா கிங்சின் மாமாவுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல அம்மா இன்னொரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. அந்த காப்புரிமை என் பொண்ணு தோத்துல யாரு தாலி கட்டுறாங்களோ அவங்களுக்குன்னு. கிங்சி மாமா நான் பிறந்த அன்னைக்கு என் கருத்தை தாலி கட்டியிருக்காரு. காப்புரிமை அப்படியே கிங்சி மாமா மேல மாறிட்டுக்கா. அதனாலதான்க்கா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிச்சிருக்காங்க. ஆனா எப்படி கிங்சின் தாத்தா எப்படி இந்த காரியத்தை பண்ணிருக்க முடியும்? ரேச்சல் அப்பா பத்தி உனக்கு தெரியாதே, இல்லாதத சொல்லி நம்ப வச்சிருக்காரு. உன் மகளோட சம்பந்திக்கு, அதாவது எங்க அம்மாக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா கிங்சின் அப்பா இறந்துருவாருனே அவரை நம்ப வச்சிருக்காங்க. எங்க தான் புள்ள விதவியாயிருவானோன்னு பயத்துலதான் அவரும் அதுக்கு சம்மதிச்சிருக்காரு. சரிடி, இதெல்லாம் உன்கிட்ட சொன்னது யாரு? இந்த பாவத்தெல்லாம் செஞ்சாங்களோ அவங்கதான். யாருடி? ரேச்சல் அப்பாவா? அந்த சாமியாரு. அப்படின்னா அவர் இன்னும் உயிரோட இருக்காரா? யாரு அவன்? வேற யாரும் இல்ல, வேற யாரும் இல்ல, நம்ம ஏன்? ஐயோ, உங்க மாமா வந்துட்டாருடி. போச்சுடி. இப்போ என்ன பண்ண? என்னக்கா பண்ண? ஐயோ, இப்போ என்னடி பண்ண? ஏன் கதவு தர? எவ்வளவு நேரம் வெளியில நின்னுட்டு இருக்க? இப்போ வெளியில போக முடியாது, இந்த ஒரு ரூம் தானே இருக்குது. ஐயோ, இப்போ நீ மாட்டனா? நான் மாட்டக்கூடாதுக்கா, இப்போ மாட்டக்கூடாது. எனக்கு வாரிசு வர வரைக்கும் நான் யார் கண்ணையும் பட மாட்டேன். வாரிசோட வருவேன்க்கா, வாரிசோட வருவேன். எப்படிடி? வருவேன்க்கா, வாரிசோட வருவேன். இப்போ எப்படி அதை காப்பாத்துக்கா? நான் இப்போ கண்ணில் படக்கூடாது ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் முடிக்கணும், சில விஷயங்களை முடிக்கணும். எனக்கு எப்படி அதை காப்பாத்துக்கா? சரி, இந்த மெத்தைக்குள்ள போ.
நான் உங்க மாமாவை எப்படியா சமாளிச்சு வெளியில அனுப்புறேன். சீக்கிரம் உள்ள போ. இது உளர மாட்டியா? உளர மாட்டேன். அம்மா இல்லக்கா உளர மாட்டேன். அக்கா அந்த சாமியார் இங்க தான் இருக்காரு. போது தாயே, உனக்கு எப்படி தெரியும்? ரெண்டு வாட்டி இங்க வந்தோம், என்ன கூட்டிட்டு வந்தா. வண்ணாரப்பட்டிக்கு கூட்டு போறேன்ட்டு என்ன இங்க தான் கூட்டிட்டு வந்தா. ஜபாக்காக்கு கூட தெரியும். கூட்டு கொலோனிகளா இங்க பாட்டி, உங்க மாமா வந்துட்டாங்க. அக்கா என்ன போட்டு கொடுத்துறாதக்கா. என்ன ராணி திட்டு மொழி முடிச்சா? இப்படி முடிக்க மாட்டல. மாமான்னு அப்பிக்கிட்டு வருவா. என்னமா ராணி? எப்பவும் போல உங்க மாமா கிட்ட விளையாடுடி. எப்போ இந்த பிள்ளை காட்டி கொடுத்துருக்க முழுக்க எப்பவும் போல மாமான்னு போட்டி. ஏக்கா என்னால முடியாதுக்கா. காட்டி கொடுத்துறாத கொன்னுறேன். இன்னொரு வாசனை அடிக்குது. இல்ல, இவ இப்படி பண்ண மாட்டாள. சரி ஏலே, சரி ராணிங்க இருக்காளா? நான் தம்பி கூட போயிருக்கேன். சரிங்க. இல்லையே, என்னமோ இருக்குத. ராணி சோதப்பிட்டா எட்டி மிதிச்சிரு. எப்பவும் போல மாமான்னு போய் விளையாடு, அப்பதான் எனக்கு சந்தேகம் வராது. நான் போனேன் மாட்டிக்கிடுவேன். பரவாயில்லையா? நீ இங்கே நின்று தொலை. அது வேற ஒன்றும் இல்லைங்க. தொலை எதுக்குங்க வந்தேன்னு சத்தம் போட்டிருப்பான் போலுக்கு, அதான். அப்படியா? சரி 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 சரி. ஆமா மாமா, எதுக்கு வந்தேன்னு ஒரே சத்தம் போடு. அது மட்டும் இல்ல, அங்க போய் எனக்கு தங்கச்சின்னு சொல்லிட்டாவ. தங்கச்சின்னு சொல்லிட்டானா? ஆமாமா, அந்த கோத்திலேயே டென்ஷன்லயே இங்க வந்து கத்திக்கிட்டு கிடக்கா. சரி, கிங்ஸ்னு ஒரு மாதிரி இருக்கான். நான் அவன் கூட தங்கிக்கிடுதேன். நீ ராணி கூட இருந்துக்கா. எதுனாலும் ஃபோன் பண்ணு, சரியா? சரிங்க. சாரோன்னு கிங்ஸின் தம்பி. ஏன் உங்க தம்பி இல்ல? அப்படி இல்ல, கூட பிறந்ததுல தம்பின்னு சொல்ல வந்தேன். என்னங்க சொல்றீங்க? கிங்ஸ்னு சாரனும் ஒரே தைக்கு பிறந்தவங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, நான் அப்புறமா எல்லாத்தையும் சொல்றேன், சரியா? சரி, நான் கிளம்புறேன். சரிங்க. என்னடி இது? என்னடி ஏக்கா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குக்கா. தலையே சுத்துது. எப்படி? எல்லாத்துக்கு காரணம் இந்த மகாதேவன் மாமா. ஏக்கா, அன்னைக்கு கிங்ஸி மாமா ஒரு gift கொடுத்தாரே, அதுக்குள்ள என்ன இருக்குது? அடி எருமை, அது நீ தானடி கொடுத்த? கிஃப்டா? என்னடி gift? கிங்ஸி மாமா தான் கொடுத்தாரு. அத காட்டினா மகாதேவன் அரண்டு போயிருவாருன்னு சொன்னாரு. அத நீ கொடுத்தியா கொடுக்கலையா? அந்த வீட்லயே தான் வச்சுட்டு வந்துட்டேன். கொடுக்கல. அக்கா எப்படிக்கா? எப்படி சாரன் மாமா? ஒன்றுமே புரியலடி, எதுக்குமே வட தெரியல. குழப்பமா இருக்கு. பேசாம ரேச்சில தூக்கிடுவோமா? வேண்டாம், தூக்கிட்டா மட்டும் எல்லா உண்மையும் சொல்லவா போறா? இங்க பாரு, காலேஜ்ல இருந்து இந்த ஒரு பஸ் தான் போகுது. இதுல மட்டும் தான் பிள்ளைங்க போறாங்க. ஒருவேளை இசைங்க படிச்சானா இந்த பஸ்ல வந்துதான் ஆகணும், அப்படிதானே? ஆமா. இங்க பாரு, பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு பிள்ளைங்க மூஞ்சியா துத்து பார்க்க முடியாது. அவ்வளவுதான், இறக்கி விட்டுருவானுங்க. நான் சொல்றது கவனமா கேளு. இதே மாதிரி பஸ்ஸுக்கு முன்னாடி கேஷுவலா நின்னுக்க. சரிண்ணா. உன் செயின்ல ஒரு கேமரா மாட்டிருக்கேன், அதான் காலையில கொடுத்தியா? இங்க பாரு, ஒருவேளை அவ வேற மாதிரி வந்தானா? வேற மாதிரினா? டேய், அவ என்ன அப்படியே வருவா? எப்படி முகத்தை மூடி பறிக்கி தான் வருவா. நாம போய் ஒருத்தி மூஞ்சா உத்து பார்க்க முடியாது. இந்த கேமரா மட்டும் போட்டுட்டு கேஷுவலா நின்னு, அது அப்படியே அங்க ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. பெரிய என்ன சாம் அண்ணன் எல்லாரும் அங்க வந்து பாத்துக்கிடுவாங்க. அங்க குடும்பமே உட்காந்து கண்காணிக்கும். அப்படி அவங்களுக்கு சந்தேகம் வந்தா உடனே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீ இப்படியே நின்னா மட்டும் போதும், நான் உள்ள செக் பண்ணி பாக்குறேன். சரிங்கண்ணா. ஒருவேளை உனக்கு சந்தேகப்படுற மாதிரி அவன் நம்ம இசை மாதிரி உனக்கு தெரிஞ்சதுன்னா, அண்ணா நீ அண்ணனா? நானும் வருத்தம் தானே. அப்போ உனக்கு தெரியும் இப்படித்தானே? என்கிட்ட சொல்லியிருக்கலாம். என்கிட்ட சொல்லியிருக்கலாம். நீ சின்ன பையன்டா, அதான் நான் உன்கிட்ட சொல்லல. சரி சரி, அவ்வளவுதான். உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்டா. இல்லைண்ணா, அப்பா இருந்தா எப்படி கண்டிஷன் பண்ணி வளர்த்துற போறா? அப்படித்தானே நான் வளர்த்த. நீ நன்றி சொல்ல வேண்டியது பெரியப்பாக்கும் பெரியம்மாக்கும் வேண்டாம். பாவி மனசு நம்ம கிட்ட எந்த வாயும் திறக்கவே இல்லையே. ஆமாண்ண, பெரியம்மாவை சில நேரம் நான் கூட சந்தேகப்பட்டிருக்கேன்.
எந்த தாயுமே செய்ய முடியாத ஒரு தியாகத்தை அவங்க செஞ்சிருக்காங்க. தாவும் புள்ளைய கண்ணுக்கு தெரியாத இடத்துல கொடுத்துட்டு ஒண்ணு குழந்தை பெத்த புள்ளைய தாவும் புள்ளையா தான் அப்பா வீட்டுல விட்டு வளர்த்துருக்காங்க. அவங்க மட்டும் வளர்க்காம இருந்திருந்தா அவங்க புள்ளைய தொலைச்சிட்டு தாண்டா உன்னை வளர்த்துருக்காங்க. ஆமாண்ணே, நான் கூட கோவத்துல எத்தனை நாள் அவங்க திட்டியிருக்கேன். என்னை ஏன் இப்படி விட்டு வளர்த்தீங்கன்னு. அவங்க வாய் திறந்தவே இல்லை. சரிடா, சரி, நான் சொன்ன வேலையை முடிச்சிடறேன். சரிண்ணே. அதே மாதிரி நம்ம ரெண்டுத்துக்கு ஒத்து கொத்து தெரியும்னு காட்டிக்க வேண்டாம். அண்ணன் தம்பின்னு யாருக்கும் இங்க தெரியக்கூடாது. சரிண்ணே. சரி, நான் வண்டிக்குள்ள போறேன். சரியா? சரிங்கண்ணா. அப்பா கிங்ஸ்டன் ராஜா, அப்பா கிங்ஸ்டன் ராஜா. டேய், வண்டி பொண்ணு எடுப்பாங்க. உக்க டேயா உன்ன எவ்வளோ? டேய் உன்ன தாண்டா கேட்க. இப்ப என்னடா சொன்ன? இவன் தமிழா? நான் மலையாளி நினைச்சிட்டேன். சாரி சாரி. டேயா டோய் ஒன்ன நான் யாரு தெரியுமாடா? நான் யாரு தெரியுமாடா? டோய் இவன் தைரியம் இருந்தா டே போட்டு கூப்பிடுவேன். ஹலோ ஹலோ, அதான் சாரி கட்டுறோம்ல. சாரி கிட்ட எப்படின்னா கட்ட ஏழையா? ஓய் மரியாதை பேச சொல்லிட்டேன். உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? எட்டி மிதிச்சிடும். ஒழுங்கா என்கிட்ட மன்னிப்பு கேளு. கேட்க முடியாடா, கேட்க முடியவே முடியாது. நான் எவங்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்டா. எப்படி கேட்காம போல நானும் பாக்குறேன்டா. அடிச்சிருவேன் அடிச்சிருவேன். என்னடா எனக்கு ஈக்குவலா பேசிக்கிட்டு இருக்க? அதுக்குள்ள வாய்ப்பே இல்லையா? என்ன பார்த்தாலே பயப்படுவானுங்க. சரிசமா சண்டை போடுறான். ஓய் டேய் டேய் போடா போடவா ஒன்னா அடிச்சதா சொல்லிட்டேன். இதனால பேச்சோட இருக்கணும். ஓட்ட மாட்டேன்டா இன்னைக்கு ஒண்ணு. அண்ணே இவன் என்ன அடிக்க வரானே. இப்ப நீ யார் பார்த்தா அண்ணன் சொன்ன? அந்த அண்ணன் கேட்கறாங்க. அவன் எங்க அண்ணன். சோப்பா என்ன உங்களை பார்த்தா அண்ணன்னு சொல்றானே. விடுறா விடுறா. இங்க ஏன் அண்ணனே? ஐயோ சின்ன பையன் சண்டை போடுறானே. டேய் நம்ம வந்த வேலை எது? நீ என்ன சண்டை எடுத்துட்டு இருக்க? அண்ணே அண்ணே அவன் உங்களை பார்த்தா அண்ணன்னு சொல்றானே. வந்த வேலைய பாருடா. இசை பரமப்பட்ட மாதிரியே பரமப்படுதான். அண்ணே இவன் ஒருத்தன். நீ அவர் அண்ணனு கூப்பிடக்கூடாது. அத்தி விட்ட காரியத்தை கெடுத்துரும் உங்களுக்கு. இவனை எட்டிட்டு மிதிக்கிற தப்பே இல்லை.